வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்கக்கூடாது. தற்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்து வெற்றி பயணத்தை தொடங்க வேண்டும். தவறான காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு இலக்கை நோக்கி செல்ல பல வழிகள் இருந்தாலும் நேர்மையான வழியே மிக சிறந்த வழியாகும். புதிய விஷயங்களை படைக்க வேண்டும் என லட்சியமுள்ளவர்களுக்கு அவர்களது வேட்கையே ஊக்கமாக அமையும். மற்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தேவையில்லை. கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு. கஷ்டங்கள் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம். நீங்கள் நட்சத்திரமாக ஜொலிக்க விரும்பினால் நீங்கள் யார் என்பது முக்கியமல்ல. உங்களது மனதை எதை விரும்புகிறதோ அதை நிச்சயம் உங்களை தேடி வரும். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்களின் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். ஒரு நிஜமான தலைவன் தோல்வி காணும்போது அத்தோல்வியை தன்னுடையதாக கருதுவான். வெற்றி காணும்போது அது தன்னுடைய குழுவின் வெற்றியாக கொண்டாடுவான். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயல்படுங்கள். எங்கிருந்தாவது உதவி உங்களை வந்து சேரும். நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும். நம்பிக்கையோடு உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள். முழு படிக்கட்டையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் ஏறுங்கள். முதலில் ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். கடுமையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது. பயந்து பயந்து புழுவை போல் மடிவதை விட கடமை என்னும் களத்திலே போரிட்டு உயிர் துறப்பது மேலானது. எதுவும் செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது செய்வதே நல்லது. அதில் தவறு நேர்ந்தாலும் பாதகமில்லை. எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். நாளை நாளை என ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி வைப்பது சமமாகும். லட்சியத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதை அடைவதற்கான வழிமுறைகளை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் செயலை சிந்தித்து செயலாற்றுவதே நல்லது. உங்களது மனதை உயர்த்த லட்சியங்களாலும் சிந்தனையாலும் நிரப்புங்கள். அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உங்கள் முன் நிறுத்துங்கள். அதிலிருந்து நல் செயல்கள் விளையும். செய்ய முடியும் என்று நம்புங்கள். ஒற்றை செய்ய முடியும் என்று நீங்கள் முழுதாய் நம்பும்போது உங்கள் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது. உங்களால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்குங்கள். உங்களது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. மேலும் இது போன்ற வாழ்க்கை பொன்மொழிகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.